ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் மிளகாவாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு பேசிக்கான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சேர்த்துருங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கோங்க போட்டுட்டு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் அதையும் போட்டுட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறமா மஷ்ரூம் காளானை போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காளானில் நல்லா இறங்கிடும் உப்பு. அதுக்கப்புறமா கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருங்க. நான் 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. ரைஸும் ஊற வச்ச ரைஸையும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 விசில் வைங்க போதும். சூப்பராக, ஏன்னா ரைஸ் ஏற்கனவே நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள், ஒரு 2 விசில் கழித்து எடுத்து பார்க்குறோம். ரைஸ் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுலேயே நீங்கள் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.